ஆத்ம சமர்ப்பணம். ஓம் ஸ்வரூப நிரூபண ஹேதவே ஸ்ரீகுரவே நம. தனுசு ராசிக்கான வைகாசி மாத கோச்சார கிரக நகர்வுகளை ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது 4, 5, 6, 7, 8 மற்றும் 9ஆம் பாவகங்கள் வலுவாக இயங்குகிறது. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம், மாத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை கொண்டது. உங்கள் ராசிநாதனாகிய குரு பகவான் 4ஆம் இடமான சுகஸ்தானத்தின் அதிபதியும் ஆவார். அதாவது மீனத்தின் அதிபதியும் குரு பகவான். இந்த உங்களுடைய ராசிநாதனாகிய குரு பகவானும் 4இன் அதிபதியான குரு பகவானும் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்திலே நின்று வியாழ நோக்க பலம் பெறுகிறார். அதன் மூலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுகத்திற்கு குறைவு இருக்காது, சுகபோக ஒரு அமைப்பு கிடைக்கப்பெறும். மேலும் வீடு வாகன யோகங்கள் கிடைக்கப்பெறும். மனை வாங்கக்கூடிய, வீடு வாங்கக்கூடிய அல்லது வீடு கட்டக்கூடிய யோகத்தை தரும். வியாபாரம் விறுவிறுப்பாக நடைபெறும், வியாபாரம் சிறப்பாக இருக்கும். அதே நேரத்திலே இந்த பசு பால் விருத்தி என்று சொல்லக்கூடிய அமைப்பு உண்டு. உறவினர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு எதிர்பாராத அளவில் சிறப்பாக இருக்கும். நண்பர்களுடைய ஒத்துழைப்பும் இருக்கும். கௌரவம் கூடும். அதாவது நண்பர்கள் உறவினர்கள் மத்தியிலே உங்களுடைய கௌரவம் ஒரு படி மேல் செல்லக்கூடிய அமைப்பையும் தரும். இந்த பால் பசு விருத்தி அப்படின்னு எடுத்தாலே கால்நடை வளர்ப்பவர்களுக்கு கால்நடை விருத்தி கிடைக்கப்பெறும். கல்வி திறமை பழிச்சிடும். அதாவது கல்வியிலே இருப்பவர்கள், படிப்பிலே படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் அல்லது உத்தியோகம் பார்த்து கொண்டு படித்து கொண்டிருப்பவர்கள், ஆராய்ச்சி கல்வி ஆய்வு கல்வியில் இருப்பவர்கள், பட்டப்படிப்பு உயர் பட்டப்படிப்பு படிக்கக்கூடியவர்கள், இவர்கள் அனைவரின் கல்வி திறமை பழிச்சிடக்கூடிய, கல்வி திறமை அனைவரும் கவனிக்கக்கூடிய வகையிலே இருக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா, விளையாட்டு, வேடிக்கை, கேளிக்கை விஷயங்களிலே அதிக அளவிலே ஈடுபாடுகள் இருக்கும். விவசாயம் சிறப்பாக இருக்கும். விவசாயத்திலே நல்ல மகசூல் கிடைக்கப்பெறும். இந்த விவசாய மகசூல் மட்டும் அதிக அளவிலே கிடைத்து என்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிர்பாராத விலை உயர்வு கிடைக்கப்பெறும். நீங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய அந்த விவசாயம் சார்ந்த பொருட்கள் அனைத்துக்குமே எதிர்பாராத அளவு ஒரு விலை உயர்வு கிடைக்கப்பெற்று நல்ல லாபமும் கிடைக்கப்பெறும். மேலும் இந்த 4ஆம் பாவகம் வாகனத்துக்காக நீங்கள் இதுவரைக்கும் விரைய செலவு செய்தது நின்றுடும். அதே நேரத்தில் மருத்துவ செலவுகள், மருந்து வகைகளுக்காக நீங்கள் செய்த செலவுகள் எல்லாமே சுத்தமாக நிற்கக்கூடிய அமைப்பையும் தரும். அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி இந்த மருத்துவ செலவு என்பது சுத்தமாக இருக்காது. பதவியில் இருப்பவர்களுக்கு ஆட்சி அதிகாரம் மிக்க பதவி கிடைக்கக்கூடிய அமைப்பையும் தரும். மேலும் 5ஆம் பாவகம் வலுவாக இயங்குகிறது. இந்த 5இன் அதிபதியான செவ்வாய், அதாவது மேசத்தின் அதிபதியும் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானாதிபதியும் கூட, இந்த 2ற்குமான அதிபதியான செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு அட்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கடகத்திலே நீச்சம் பெற்று நிற்கிறார். அப்படி கடகத்திலே நீச்சம் பெற்று நின்றிருக்கிறதுனாலே விரயங்கள் இருக்காது. அதே நேரத்திலே பூர்வீக சம்பந்தமான சொத்துக்கள், அது வீடாக இருந்தாலும் சரி, நிலப்புலன்களாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு வீடு கட்டக்கூடிய மனையடியாக இருந்தாலும் சரி, அனைத்துமே உங்களுக்கு மாறி வரக்கூடிய அந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு அமைப்பை தருகிறது. மேலும் இந்த காலகட்டத்திலே வேள்வி செய்வது அல்லது மந்திர உபதேசங்கள் பெறுவது போன்ற அமைப்பும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். இந்த அர்ச்சகர்கள், மேலும் பார்த்தீங்கன்னா இந்த பேச்சாளர்களாக இருக்கக்கூடியவர்கள், நீதிபதிகள், வழக்கறிஞர்கள், வட்டி தொழில் செய்பவர்கள், இவர்கள் அனைவருக்கும் நல்ல யோக பலன் இருக்கும். அதாவது தொழில் முன்னேற்றம் இருக்கும், உத்தியோக உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கப்பெறும். அதே நேரத்தில் பொதுக்கூட்ட பேச்சையே தொழிலாக கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கப்பெறும். அயல் நாட்டை பற்றிய கவலையில் இருந்தவர்களுக்கு அந்த கவலை மாறும்.
6ஆம் பாவகம் வலுவாக இயங்குகிறதுனால 6 நாளே ருணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு. 6இன் அதிபதி ரிஷபத்தின் அதிபதியான சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் நிற்கிறார். அவர் உங்கள் ரிஷபத்தின் அதிபதி 6இன் அதிபதியாக இருந்தாலும் பூர்வீக ஸ்தானத்திலே நின்று நல்ல யோக பலன் தரப்போகிறார். அதே நேரத்தில் அவர் உங்கள் ராசிக்கு 11இன் அதிபதியும் ஆவார். துலாத்தின் பதியுமான இந்த சுக்கிரன் 5இல் நின்று நல்ல யோக பலன் தருவார். இப்போது அந்த 6ஆம் இடம்னாலே ருண ரோக சத்ருஸ்தானம்னு நம்ம பார்த்தோம். ருண ரோக சத்ரு அப்படின்னாலே கண்ணுக்கு தெரிந்த தெரியாத எதிரிகளால் இருந்த பிரச்சனைகள் உங்களை விட்டு விலகும். எதிரிகள் இருந்த இடம் தெரியாமல் மறைந்து விடுவார்கள், காணாமல் போயிடுவாங்க, உதிரிகளாகி விடுவார்கள். அவர்களால் இருந்து வந்த தொல்லைகள், அவர்களால் சந்தித்து வந்த தேவையில்லாத மனக்கலக்கம், மன கஷ்டம், இவையெல்லாம் உங்களை விட்டு நீங்கக்கூடிய அமைப்பை தருகிறது. அதே நேரத்தில் தாயாதிகளின் கலகம், எதிரிகள் மட்டுமல்ல, தாயாதிகளுக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள், கலகங்கள் மாறும். அதாவது எதிரிகளாலும் ஆயுதத்தாலும் சிறு சிறு காயங்களை சந்தித்தவர்களுக்கு அந்த காயங்களிலிருந்து வெளிப்படக்கூடிய ஒரு யோக அமைப்பையும் தருகிறது. அந்த பிரச்சனைகள் இனி இருக்காது. அதாவது காயங்கள் ஏற்படுவது, எதிரிகளால் பிரச்சனைகள், அடிதடிகள், அதன் மூலம் உடலில் பாதிப்பு ஏற்படுவது, இது எல்லாமே உங்களை விட்டு விலகிறோம். அதாவது ருண அப்படின்னாலே உங்களுக்கு இந்த ரோகம் என்று சொல்வார்கள். ரோகம் ருண அப்படின்னாலே இந்த நோய், எதிரி, கடன் அப்படிங்கிற அமைப்பு. இந்த எதிரிகளை நம்ம பார்த்தோம். அதே மாதிரி நோய் பிரச்சனைகள், உடல் ரீதியான தொந்தரவுகளிலே பாதிப்பில் இருந்தவர்கள், அவங்க எல்லாருக்குமே இந்த நோய் தொந்தரவிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு பலனை தரும். உடல் உபாதையினால் ஏற்பட்ட துன்பங்களை அனுபவித்திருக்கிறவர்களுக்கு அந்த உடல் உபாதைகள் இனி இருக்காது. கடன் பிரச்சனை தீரக்கூடிய அமைப்பு. சுக்கிரன் உங்களுக்கு அந்த கடனை தீர்த்து வைக்கப் போகிறார். அதே நேரத்தில் லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11 அதிபதியும் இதே சுக்கிர பகவான். அப்போ லாபத்திற்கு குறைவு இருக்காது. தொழிலிலும் லாபம் இருக்கும், வியாபாரத்திலும் லாபம் இருக்கும், உத்தியோகத்திலும் ஊதிய உயர்வு மூலம் உங்களுக்கு லாபம் கிடைக்கப்பெறும். மேலும் இந்த பிரயாணங்கள், வெளிநாட்டு பிரயாணங்கள் அடிக்கடி சென்று வரக்கூடிய அமைப்பை தரும். மேலும் 7ஆம் பாவகம் வலுவாக இயங்குகிறதுனால கலத்திரம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு, இதை திருமண காலம்னு எடுத்துக்கலாம். நீங்கள் திருமண வயதை கொண்டவர்களாக இருந்தால் கண்டிப்பாக இந்த வைகாசி மாதத்திலே உங்களுக்கு திருமணம் நடந்தேறும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த திருமணம் நடைபெறுவது மட்டுமல்ல, நீங்கள் அந்த திருமண வயதில் இல்லை அப்படின்னா உங்கள் உடன் பிறந்தவர்கள், சகோதர சகோதரிகளுக்கு திருமண காலமாக இருந்தால், திருமண வயதில் உள்ளவர்களுக்கு நீங்கள் முயற்சி எடுத்தால் அவர்களுக்கு திருமணம் நடைபெறக்கூடிய யோக பலன் கிடைக்கும். அல்லது உங்களுடைய குழந்தைகளுக்கு திருமண காலமாக இருந்தால் அவர்களுக்கு நீங்கள் முன்னின்று திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய ஒரு யோக அமைப்பை தரும். திருமண காலம் என்று எடுத்துக்கிறது மட்டுமல்ல, இந்த 7ஆம் இடம் அப்படின்னாலே கலத்திரம் அப்படிங்கிற அமைப்பு. அப்போது கணவன் மனைவி உறவு பற்றி சொல்லக்கூடிய இடம். இந்த கணவன் மனைவி உறவிற்குள்ளே சிறு சிறு பிரச்சனைகள், விரிசல்கள், பிரிவினைகளில் இருப்பவர்கள் இணையக்கூடிய, அந்யோன்யப்படக்கூடிய அமைப்பை தரும். மேலும் பார்த்திங்கன்னா இந்த 7ஆம் இடம் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபத்தை தரும். அது வியாபாரமாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் கூட்டு தொழில், கூட்டு வியாபாரம் சிறக்கும். ஜவுளி தொழில், ஜவுளி வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு யோக பலன், அதாவது விறுவிறுப்பான ஒரு வியாபாரம் நடைபெறும். அதே மட்டுமல்ல, வெகுமதிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் காட்டுகிறது. இந்த வெகுமதிகள்னாலே நீங்கள் ஒரு சின்ன ஒரு வேலை செஞ்சால் கூட அதுக்குன்னு ஒரு வெகுமதிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. அட்டமஸ்தானம் இயங்குது. அட்டமத்தின் அதிபதி பூர்ண சந்திரனாக உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் நிற்கிறார். அதாவது அட்டமாதிபதி கடகத்தின் அதிபதி சந்திரன் 12ஆம் இடத்துல
பூரண சந்திரனாக முழு நிலவாக இருக்கிறார். சந்திரன் என்றாலே மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய அமைப்பு. அப்போ இதுவரைக்கும் உங்களுடைய மனப்பிரச்சனையினால் இருந்த நீதிமன்ற வழக்குகள், நீங்கள் மனக்கோளாறு, அதாவது மனம் ஒரு நிலையில் இல்லாமல் தேவையில்லாத சிந்தனைகளை கொடுத்து அதன் மூலம் உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தி நீதிமன்ற வழக்குகள் நிலுவையில் இருந்தால் அது உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய அமைப்பை தரும். அதே நேரத்தில் பிரச்சனைகள், காரிய தடை தாமதம் தடங்கள், எடுத்த காரியம் அனைத்திலும் தோல்வியை சந்தித்தவர்கள், அதே போல் தேவையில்லாத பழி பாவத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், பாவத்தை அனுபவிப்பவர்கள், இவர்கள் எல்லாருக்குமே அதை விட்டு வெளியேறக்கூடிய யோக பலனையும் தருகிறது. இந்த அட்டமாதிபதி சந்திரன் பூரண சந்திரனாக இருக்கிறதுனால பூரண சந்திரன் சுபச்சந்திரன் என்று சொல்லக்கூடிய அமைப்பு. அப்போ அவர் சுபராக இருந்து உங்களுக்கு சுப பலன்களை தருவார். அப்போ அட்டமாதிபதி சுபச்சந்திரனாக இருந்து பிரச்சனைகள், காரிய தடங்கல்கள், தீராத கவலை, ஏதாவது ஒரு கவலை தீராமல் இருந்துக்கிட்டு மனசு அழுத்தி கொண்டே இருந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த தீராத கவலைகளும் தீரக்கூடிய அமைப்பை தரும். அதே போல் 9 அதிபதி, அதாவது 9 அதிபதியான சூரியன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல நிற்கிறார். 6ஆம் இடத்துல நிற்கிறது உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு 6ஆம் இடம். இப்போ அந்த 6ல் சூரியன் நிற்பதனால உங்களுக்கு இப்போது இந்த காலகட்டத்தில் அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும், அரசியலில் இருப்பவர்களுக்கும், அரசு அனுகூலம் பெற்ற அனைத்து தொழில்களை சார்ந்தவர்களுக்கும், நிர்வாக பொறுப்பில் இருப்பவர்களுக்கும், தங்க வேலையில் ஈடுபடக்கூடியவர்கள் அல்லது தங்க நகை கடை நடத்துபவர்கள், மேலும் பார்த்திங்கன்னா தந்தை வழி குல தொழிலிலே ஈடுபட்டவர்கள் அனைவருக்கும் நல்ல யோக பலனை தரப்போகிறது. இந்த தர்ம காரியங்களில் அதிகம் ஈடுபடக்கூடிய அமைப்பையும் தரும். இந்த 9 அதிபதி 6ல் உபயஜயஸ்தானத்தில் நிற்கிறதுனால தர்ம காரியங்களிலே அதிகம் ஈடுபடுவீங்க. அதே நேரத்தில் குருவை சார்ந்த சேவைகள் செய்யக்கூடிய அமைப்பு, குருவின் மூலம் உபதேசம் கிடைப்பது, இதுவரை நீங்கள் சந்திக்க நினைத்த ஒரு ஞானிகள், ஒரு சித்தர்களை நீங்கள் சந்திக்காமல் தடை தாமதப்பட்டது எளிதில் சந்திக்கக்கூடிய ஒரு யோக அமைப்பையும் தரும். அதே போல் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளினால் இருந்து வந்த பிரச்சனைகள், அவர்களினால் இருந்து வந்த தேவையில்லாத மனக்குழப்பம், மனக்கலக்கம் எல்லாமே மாறி உங்களுக்கு நல்ல ஒரு இணைவை ஏற்படுத்தும். இளைய சகோதர சகோதரிகளுடன் நல்ல ஒரு சுமூகமான மாற்றத்தை ஏற்பட்டு ஒன்றிணையக்கூடிய அமைப்பை தரும். மேலும் நீர்நிலைகளை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் ஒரு போர் போடுறது, கிணறு வெட்டுவது மாதிரியான நீர்நிலைகளுக்கு முயற்சி எடுத்திங்கன்னா நல்ல நீர்நிலை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் யோக பலனையும் தரப்போகிறது. மேலும் இந்த பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடியது உங்கள் தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. தந்தை வழி வர வேண்டிய பண வரவாக இருந்தாலும் சொத்துக்களாக இருந்தாலும் அனைத்தும் உங்களை தேடி கிடைக்கக்கூடிய அமைப்பை வலுவாக காட்டுகிறது. அதே போல் இந்த மாதத்திலே, வைகாசி மாதத்திலே, இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு வியாழ நோக்கம் இருப்பது மட்டுமல்ல, சப்தமஸ்தானத்தில் நின்று குரு பகவான் அவருடைய ராசியையே பார்க்கிறதுனால ஆயுள் பலம் கூடும், மனக்கவலை மாறும், மனக்குழப்பங்கள் இருக்காது, மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை எப்பவுமே இருக்கும், உடலின் பலம் கூடும், வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்பை தரும், தொட்டது துலங்கக்கூடிய யோகத்தை தரும். இதற்கு முன்பு வந்த பதிவு, அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி. ஓம் சிவாய நம.